அவருக்கு இருந்த அவருடைய வாழ்க்கையுடைய சோகமே தனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லைங்கிறது தான். ஏன்னா பிறக்கும் போதே பிரசவத்திலேயே தாய் இறந்து போயிட்டாங்க. தாத்தா பாட்டி தான் வளர்த்துனாங்க. அப்பா வந்து அரசியல்வாதி, வீட்டிலே இருக்கல, யாரையுமே பார்க்கல. அவர் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டால் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. அந்த தாய் வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க, இவர் இங்கேயே இருக்கார். அதுக்கப்புறமும் அவரை விட்டுடல, சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே தனியாக வச்சாங்க. வச்சு இது பண்ணாங்க. நல்ல படிப்பை கொடுத்தார், ஓரளவுக்கு படித்தார், அற்புதமான பாடகர். தாய்மாமன் வந்து சிதம்பரம் ஜெயராமனுடைய சகோதரி மகன். சிதம்பரம் ஜெயராமனுடைய குரல் அப்படியே அவருக்கு இருக்குது. அதை வச்சு ஒரு இசைக்குழு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவருக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுத்தார். அது ஓரளவுக்கு போச்சு, அதில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல, அதில் அக்கறை சேர்த்தாமே விட்டார். அதுக்கப்புறம் வந்து கட்சியிலேயே கொண்டு வந்து சேர்த்துனார். கட்சியிலேயே கொண்டு வந்து சேர்த்து திமுக மாநாடுகளில் திமுக ஊர்வலம் போகும்போது மூக்காமுத்து தலைமையில் ஊர்வலம் செல்லுன்னு சொல்லிட்டு மூக்காமுத்து குதிரையில் ஓட்டிகிட்டு வர்றார். தொண்டர்கள்லாம் பின்னாடி ஊர்வலமாக வருவாங்க. அந்த அளவுக்கு கட்சியிலையும் அவரை வந்து அறிமுகப்படுத்தினார். பரிமளிக்கலை, எடுபடலை.